இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசினுடைய சக்திகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மகத்துவமான வல்லமையை, இயேசுவினுடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து சகல அதிகாரமும் படைத்தவர். எல்லா வானத்திலும் பூமியிலும் அவர் சகல அதிகாரம் படைத்தவர். அதை நம்ம வசனத்தின் மூலம் நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இன்றைக்கு நம்முடைய தியான பகுதியாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28, 29 ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். Thank you, Jesus. அவர் அக்கறையிலே கெர்கெனேசர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு நேருக்கு நேரான ஒரு சந்திப்பு நிகழ்கிறது. எதிர்கொள்ளுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது இப்படி ஒரு சூழ்நிலையை அவர் அணுகுகிறார், சந்திக்கிறார். அங்கே அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கெர்கெசேனர் நாட்டில் அவர் வந்தபோது பிசாசு பிடித்து இருந்த 2 பேர் பிரேத கல்லிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். நேருக்கு நேரம் என்ன பண்ணுறாங்க? இயேசு ஒரு புறம், இந்த பிசாசு பிடித்திருந்த 2 பேர் இந்த நாட்டில் இருந்து அவங்க கல்லறையிலிருந்து வராங்க. அவங்க 2 பேரும் நேருக்கு நேர் என்ன பண்ணுறாங்க? அவங்க சந்தித்து கொள்ளுகிறார்கள். அப்போது இங்கே இயேசு யார் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியுது. அவர் எவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை இந்த சூழ்நிலை நமக்கு என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்துகிறது. என்று சொன்னால், இந்த பிசாசு பிடித்திருந்த இந்த மனிதர்கள் அவரை பார்த்த உடனே அந்த 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. பிசாசு அவரை பார்த்த உடனே ஒரு பயம் அதுக்கு வருது பாருங்க. ஒரு பயம் அது சொல்லுது, எங்களுக்கும் உமக்கும் என்ன? அது உடனே அவரை கண்டுபிடிக்குது. என்ன சொல்லுது அது? அந்த பிசாசு அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் அவரை சொல்லுகிறது, இயேசுவே தேவனுடைய குமாரனேன்னு சொல்லுது. பாருங்க, இயேசுவை பார்த்த உடனே அதுக்கு அடையாளம் தெரியுது. யார் இவரு? தேவனுடைய குமாரன். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வெளிப்பாடுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது இயேசு தேவனுடைய குமாரன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு என்ன? இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லவர் என்பதை அந்த சூழ்நிலை நமக்கு காண்பிக்கிறது. பிசாசுக்கள் அவரை பற்றி சொல்லுது, இயேசுவே தேவனுடைய குமாரனே. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை அவர் அணுகும் பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறவர், ஒரு விடுதலையை கொண்டு வருகிறவர். ஆண்டவர் இதை இந்த சந்திப்பின் மூலமாக நமக்கு ஒன்று சொல்றார். அவர் பிசாசினால் பிடிக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற ஒரு மனிதனையும் அதே நிலையில விட்டு விடுகிறவர் அல்ல, அவங்களை காப்பாற்றுகிற தேவன் அவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அப்போஸ்தலர் 3:38 வாசிக்கிறோம், நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும்
நம்முடைய தேவன் யாருங்க? இயேசு யார்? நன்மை செய்கிறவர். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுக்கும் மேல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். எல்லா வல்லமைகளுக்கும் மேலான ஒரு இரட்சகர். அவர் எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? சகல அதிகாரம் படைத்தவர், சகல வல்லமையை அவர் உடையவர், அவர் சகல வல்லமை உள்ளவர். ஏன்னா பிசாசுகள் அவரை பார்த்த உடனே புரிந்து கொள்ளுகிறது, இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் யார்? விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம், பிதாவாகிய தேவனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது என்ற நோக்கம் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக. அல்லேலூயா. நன்மை செய்கிறவராக. பிசாசு என்ன செய்வான்? தீமை செய்வான். இன்னைக்கும் நிறைய பேருக்கு அவன் தீமை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை தான் எல்லாம் போயிட்டு வணங்குறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. நன்மை செய்கிற கடவுள் யாரு, தீமை செய்கிறவங்க யாருன்னு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசமே தெரியல. அது பார்த்தாலே தெரியுது பிசாசு. அது தீமை செய்கிறது. அது ஒரு மனிதனை வேதனைப்படுத்துகிறது. அது ஒரு மனிதனை அழிக்கக்கூடியது, ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடியது. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்? விடுவிக்கிறவர், நன்மை செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆனால் அந்த பிசாசுகளுக்கு புரிகிறது அவர் யார் என்பதை புரிந்து கொண்டு அது என்ன சொல்லுது? எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்லாம ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ வேதனைப்படுத்துகிற மனிதனை உன் வேதனையிலிருந்து விடுவிக்கும்படியாக. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவங்களுக்கே தெரியாது அவங்க வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு. வஞ்சனை என்னன்னா தெரியாம இருக்கிறாங்க. உண்மையான தேவனை விட்டு விட்டார்கள், பொய்யை நம்புகிறார்கள். கொடிய வஞ்சகம் அவர்களுக்கு, கொடிய வஞ்சகத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அது அவங்களை வேதனையில வைத்திருக்கிறது, அது அவர்களை சாபத்தில் வைத்திருக்கிறது, அது அவர்களை மிகுந்த நெருக்கத்தில் வைத்திருக்கிறது. ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு பெண்ணை சந்திச்சேன். அவங்க சொன்னாங்க, இந்த பொண்ணு மேலே அவங்க தாத்தா இருக்கிறாரு, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணாலே அது வானாங்க அப்படின்னாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிட்டு இருக்கா, உடம்புல ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி ஆகிடுதா. அப்போ சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு இது புஷ்டியாக ஆகிறது இல்லை, இந்த பெண்ணு ஒரு ஆரோக்கியமாக இல்லை, எந்தெந்த கையிலையும் கழுத்துலையும் கட்டி வச்சுக்கிறாங்க, ஒரு சுகம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க அது கடவுள், அது இவங்களை காப்பாற்றுன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை நான் ரெக்கக்னைஸ் பண்ணேன், அது சாதாரணமானதல்ல, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை உறிஞ்சுகிற பிசாசு. அப்புறம் சொன்னேன், அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னேன், ஏசு நல்லவருங்க, ஏன் பயப்படுறீங்க, ஐயோ ஜெபம் பண்ணாதீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஜெபம் பண்ணா இது இங்கே நிற்காதுன்னு தெரியுது. நீங்கள் கூட நிறைய இடத்துக்கு போய் பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணாலே சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க இங்கே ஜெபம் பண்ணிங்கன்னா இது வந்துடுங்க அது வந்துடுங்க. அது ஏன் அது நடுங்குது, ஏன் அது பயப்படுது? நமக்கு அவ்வளோதான் முடிவு வந்துருச்சுன்னு அதுக்கு தெரியுது. இன்றைக்கி பிசாசுகளுக்கெல்லாம் தெரியும், இயேசு எங்கே வந்துட்டாரோ அங்கே அதுக்கு முடிவு வந்துருச்சுன்னு தெரியும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் இயேசுவை கொண்டு போகணும், இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் மாறணும். இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை? ரட்சிப்பின் சுவிசேஷம் தேவை. ரோமர் 1:16 வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இது வெட்கப்படுற விஷயம் இல்லை. ஏனென்றால் விசுவாசிக்கிற எவர்களையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசுனுடைய வல்லமையிலிருந்து விடுவிக்கிறதற்கு இது தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை பற்றி ஒரு மனிதன் செவி கொடுத்து கேட்கும் பொழுது, அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒருவன் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்தாலும் சரி, நம்ம ஆராதனை பண்ணுகிற இந்த இடத்துக்குள்ளே பிசாசு வந்தால் நடுங்கும். அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற பிசாசுக்கு தெரியும், வந்திருக்கிறவங்க சாதாரணமான ஆள் இல்லை, இவங்க தேவனுடைய பிள்ளைகள்னு அதுக்கு தெரியும். ஏன்னா அது குயிக்காக ரெக்கக்னைஸ் பண்ணணும் நீங்கள் யாருன்னு சொல்லி. இப்போ இயேசு ஒரு ஊருக்கு போகிறார், அது கனசரேத் என்கிற ஒரு ஊர். எதிர 2 பேர் வராங்க,
இதுவரைக்கும் அந்த மனிதர்களை எதிர்க்கு எதிர் யாரும் சந்தித்தது கிடையாது. ஏன்னா இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அல்லும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் கல்லறையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கல்லுகளால் தங்களை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களை சங்கிலிகளால் கட்ட ஒருவனாலும் கூடாமல் இருந்தது. அப்படி கட்டினாலும் அந்த சங்கிலிகளை முறித்து அந்த கட்டுகளை அவர்கள் அறுத்து போடுவார்கள். பலவந்தம் பண்ணுகின்றவர்கள். இப்போ இயேசுவை சந்திக்கிறார்கள். இயேசுவை சந்தித்த உடனே கதையே வேறங்க. இன்னைக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இயேசுவை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொருவரையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். சொல்லணும், வாங்க இயேசு இடத்துல வாங்க, சும்மா வந்து பாருங்க, அவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒன்றும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. எந்த சத்துருவோ அதனுடைய வல்லமைகளோ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியாது. அவர் எப்படிப்பட்டவர்? சகல அதிகாரம் படைத்த தேவன். அவருக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அவங்கள காப்பாற்றணும். ஆனால் இந்த மூளைக்கெட்ட இந்த ஜனங்க காப்பாற்றுறவர் எனக்கு வேணாம், காவு கொடுக்குறவன் தான் எனக்கு வேணும்னு. யார் வேணாம்? காப்பாற்றுறவர் வேணாம். யார் வேணும்? காவு கொடுக்குறவர் வேணும். அலங்கோலப்படுத்துகிறவர்கள், அசிங்கப்படுத்துகிற பிசாசு. பிசாசுடைய வேலை என்ன? ஒரு மனுஷனை அலக்கழிப்பது, ஒரு மனிதனை அலங்கோலப்படுத்துவது, ஒரு மனிதனை அழிப்பது. இயேசு சொல்லுகிறார், யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பிசாசுக்கு ஒரு பேரை கொடுக்கிறாரு, திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். பார்த்தீங்களா? பிசாசு எதுக்கு வராங்க? அவனை திருடன் சொல்லிட்டாரு. எதை திருடுறவன்? எல்லாத்தையும் திருடிடுவான். உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் சமாதானத்தை, உங்கள் நிம்மதியை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவன் திருடுகிறவன். உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய பலத்தை அழிக்கிறவன் அவன். அவன் எதுக்கு? அவனுடைய நோக்கம் என்ன? திருடுறதும் கொல்லுகிறதும் அழிக்கிறதும். இயேசு சொல்றாரு, நானும் அவைகள் ஜீவன் உண்டாகவும், யோவான் 10:10, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. இவர் நல்லவர். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். அல்லேலூயா. நன்மை தான் செய்வார். அவர் தீமை ஒருபோதும் செய்ய மாட்டார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இதே சம்பவத்தை வேறு விதமாய் நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 24. அங்க இந்த பிசாசுகள் அவரை சந்தித்த உடனே என்ன சொல்லுது பாருங்க. ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். கவனிங்க, பிசாசு அவரை பார்த்த உடனே ஐயோ, அது வார்த்தை என்னது? ஐயோ. ஏன்னா அதுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இயேசுவை பார்த்தா பிசாசு அலறுவான். இன்னைக்கும் ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தல வாசிக்கிற ஐயோ ஆபத்து வரும். இயேசு வந்தா சாத்தானுக்கு ஆபத்து. சொல்றான் ஐயோ. என்ன சொல்றான்? நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர். ஆமா, இந்த உலகத்தில் யாரையாவது சாத்தான் கெடுத்தா அவனை கெடுத்துருவார் ஆண்டவர். அவனை நாசப்படுத்திடுவார். அவன் எல்லாரையும் கெடுக்கிறவன். அவனை கெடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார். சர்வவல்லம் உள்ள ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன், அதனால தான் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவனுடைய வேலையே கெடுக்கிறது, அவனுடைய வேலையே அழிக்கிறது. அப்போ அவன் என்ன சொல்றான்? கெடுக்கவோ வந்தீர்னாக்கா அவன் சொல்லணும்னு, நாங்கள் ஒரு வேலையை செய்துனுக்கிறோம் ஆண்டவரே, ஒருத்தரை அழிச்சுக்கின்னு இருக்கிறோம், என் வேலையை கெடுக்க வந்துட்டீங்களே. பார்த்தீங்களா அவன் எவ்வளோ அக்கறைப்படுறான் பாருங்க. கெடுக்கிறதுல அவன் ரொம்ப கை திறந்தவன். இயேசு கெடுக்கிறவனுடைய வேலையை நிறுத்துகிறவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் சமாதானத்தை அவன் கெடுத்திருக்கலாம், உங்கள் சந்தோஷத்தை அவன் கெடுத்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் அவன் கெடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் நீங்கள் அதிகாரத்தை எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டேக் யுவர் அத்தாரிட்டி. நீங்கள் எழும்பி நிற்கணும். இயேசுவினுடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய நாமத்தில் பிசாசே நிறுத்துன்னு சொன்னால் அவன் வேலை கெட்டு போயிடும். நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. அவன் ஜாலி, அவன் பாடு என்னது? சந்தோஷம். கெடுத்துக்கினே இருப்பான், எல்லாத்தையும் கெடுப்பான். சமாதானத்தை கெடுப்பான், சந்தோஷத்தை கெடுப்பான், நிம்மதியை கெடுப்பான்,
உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுப்பான், உங்களை நல்லா இருக்கவே விட மாட்டான். இப்போ இயேசு வந்துட்டா அவனுக்கு ஒரு பெரிய கெட்டது நடந்த மாதிரி. இந்த திருடன் போலீஸை பார்த்தா என்ன சொல்லுவான்? ஆண்டா எல்லாம் போச்சுடா, காரியம் என்னாச்சு, கெட்டு போச்சுன்ற மாதிரி. திருடன் போலீஸை பார்த்தா எப்படி அவன் காரியம் கெட்டு போதோ, ரட்சகராக இயேசுவை சாத்தான் சந்திக்கும் பொழுது அவன் வேலை கெட்டு போகுது, அவனுக்கு பிரச்சனை. அவன் என்ன சொல்கிறான்? இயேசுவே, நசரனாக இயேசுவே, ஐயோ, எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. அவன் ஐயோ, நசரனாக இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், நீர் தேவனுடைய பரிசுத்தர். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். சாத்தான் யாரு? அவன் அசுத்தம், அவன் அசுத்தம் நிறைந்தவன், அவன் அக்லி. நீங்கள் பாருங்கள், எங்கே வேணா இந்த பிசாசங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் அசுத்தம், எல்லாம் மோசம், ஒன்று கூட சுத்தமாக இருக்காது. டர்ட்டி டீமன்ஸ், அருவருப்பானவைகள், அவைகள் செய்கிறதெல்லாம் அருவருப்பானது. இந்த அருவருப்பான இந்த பிசாசை நிறைய பேர் கடவுள் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. இவர் யார் என்று சொன்னால் பரிசுத்தர். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அது மட்டும் இல்லை, அவர் நமக்கு சொல்ல கட்டளை என்ன? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று நமக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? எங்கெல்லாம் பாவத்தை கொண்டு மனுஷனை அழிக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா போதை வஸ்துக்களிலும் கெட்ட மனிதர்களாய் மாறி இருக்கிறார்கள். அவங்க பிறக்கும் போது நல்லவங்க தான் பிறந்தாங்க. சாத்தா அவங்க மனசை கெடுத்து, அவங்க புத்தியை கெடுத்து, அவங்க வாழ்க்கையை கெடுத்து, அவங்கள குடிக்காரர்களாகவும் வெறிக்கிறவர்களாகவும், குடும்பத்தில் ஒரு உண்மை இல்லாதவர்களாகவும், குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறவனாகவும், சந்தோஷத்தை கெடுக்கிறவனாகவும், நிம்மதியை கெடுக்கிறவனாகவும் மனுஷனை பாவியாக மாற்றி கொண்டிருக்கிறான். மனுஷனை கெட்டது செய்கிறவனாய், கொலைகாரனாய் மாற்றுகிறான், அநியாயம் செய்கிறவனாய் மாற்றுகிறான், அக்கிரமம் செய்கிறவனாய் மாற்றுகிறான். அவனுக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றத்தான் இயேசு வந்தார். இயேசு ஏன் வந்தாருங்க? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படியாய் இயேசு வந்தார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 15ஆம் வசனத்தில். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப இயேசு வந்துட்டாருன்னா சூழ்நிலையே மாறிடுங்க, ஜெயம் வந்துடுவாங்க. இயேசு எங்க வராரோ அங்க என்ன வந்துடும்? மாற்றம் வரும். அங்க இருக்கக்கூடிய இருள் விலகும். அங்க பாவ இருள் அங்க இருக்காது, அது விலகும். அல்லேலூயா. அவருக்கு முன்னால சத்துரு என்ன பண்ண முடியாது? நிற்கவே முடியாது. அவருக்கு முன்னால பிசாசு நிற்க முடியாது. அவன் வேலைக்கு ஒரு முடிவு வந்துடும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் என்ன பண்றாங்க? பகை பாராட்டுறாங்க, சூனியம் வச்சுக்கிறாங்க, மந்திரம் பண்றாங்க, மாயம் பண்றாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க பயன்படுத்துகிற இந்த பிசாசுகள் என்ன பண்ணுது? கூட இருந்தே குழி பறிக்கிற மாதிரி இவ்வளோ நாளாக காலகாலமாக அவங்கள வணங்குறவங்கள கூட அதால் காப்பாற்ற முடியாது, அவங்களே அழிக்கும் அது. ஆனால் இயேசு வந்துட்டாருன்னா கதையே வேற. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குற. அப்போ இன்னைக்கு நம்ம சுற்றிலும் நம்ம பாருங்க, சாத்தானுடைய கிரிகையை பார்க்குறோம். அவங்கள முட்டாள்களாக்கி அவங்க மூளையை கெடுத்து அவங்கள என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். நீ எவ்வளோ ஒன்றா பாவம் செய், என்ன ஒன்றா பண்ணு, நீ என்ன அக்கிரமம் ஒன்றா பண்ணு, ஆனால் நீ என்ன பண்ணிடு, நான் தான் கடவுள்னு போய் சொல்லி வச்சிருக்கிறான். கடவுள் யாருன்னா பரிசுத்தர். பிசாசு யாரு? அசுத்தன். பாவத்திலேயே ஒரு மனிதனை வச்சிருப்பான், அசுத்தமான ஒரு சூழ்நிலையே வச்சிருப்பான். இயேசு வந்துட்டா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஆயிடும், ஓடி போகும். வெளிச்சம் வருகிற இடத்துல இருளுக்கு என்ன வேலை? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். அல்லேலூயா.
சத்துருக்கும் எல்லாமே தெரியும். இன்னைக்கு உலகத்தில் எல்லாரையும் ஏமாற்றி வஞ்சித்து அவங்கள பாவத்தில் அடிமைப்படுத்தி அவங்கள கெட்டது செய்கிறவங்களா வச்சிருக்கிறாங்க பிசாசு. இயேசு என்ன பண்ணுறாரு? இயேசுனுடைய நோக்கம் என்ன? இயேசு யாரெல்லாம் கெட்டது செய்கிறவனா பிசாசு மாற்றி வச்சிருக்கிறானோ அவங்களெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி தீமை செய்கிறவர்களை நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுகிறவர் இயேசு. ஒரு காலத்தில் நம்ம கூட அப்படி தானே இருந்தோம். மனம் போன போக்கில் போனோம், என்னெல்லாம் நம்ம விருப்பமோ அதன்படி வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் புத்தியில் போகக்கூடாது, அவர் சொல்கிறபடி வாழணும், அவர் எனக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நல்லது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நம்ம பரிசுத்தமாக இருப்போம், நாம் தீமை செய்ய மாட்டோம், நன்மை செய்வர்களாக மாறிடுவோம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. கெட்டவனை இயேசு நல்லவனாய் மாற்றுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கெட்டவனை இயேசு நல்லவனாக மாற்றுகிறார். கெடுக்கிறவனை நல்லது செய்கிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நன்மை செய்கிறவனாய் மாற்றுகிறார். அவனை எல்லா அசுத்தத்திலிருந்து விடுவிக்கிறார், பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், அவனை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். இதான் இயேசு செய்வார். இப்போ இந்த பிசாசுகள் சந்தித்த உடனே இயேசு பார்த்து என்ன சொல்லுது? நீர் தேவனுடைய பரிசுத்தர். நீர் யாரு? அப்ப என்ன அர்த்தம்? அவர் மட்டும்தான் பரிசுத்தர். இது பிசாசு, இது அசுத்தமானவன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பிசாசுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, இவர் தான் உலகத்துக்கு எல்லாத்தையும் நியாயம் தீர்க்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அது சொல்லுது, காலம் வரும் முன்னே 29ஆம் வசனத்தில் மத்தேயு 8:29 அது என்ன சொல்லுது பாருங்க, படிங்க. 8:29 இல்லை மத்தேயு 8 நம்ம ஏற்கனவே முதல்ல வாசித்த 8:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே. அது பாருங்க, அது என்ன சொல்லுது? பிசாசு ஆண்டவரை பார்த்து கேட்குது, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரான்னு கேட்குது. வந்தீரோ? அதுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு டைம் வருது, அன்னைக்கு நம்ம எல்லாரும் அவருக்கு பதில் சொல்லணும்டான்னு தெரியுது. பிசாசுக்கு தெரியுது, நமக்கு தெரியுதா? இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுங்க, நீ என்ன வேணா பண்ணு, நீ எப்படி வேணா வாழு, என்னென்ன ஆடணுமோ ஆடு, ஒரு நாள் வருது பதில் சொல்லணும். தனையை விதைச்சவன் தனையை அறுப்பான், வினையை விதைச்சவன் வினையே அறுப்பான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டான். அப்ப பிசாசுக்கு தெரியுதுங்க, ஒரு நாள் வருது, அன்னைக்கு நான் அவருக்கு நியாய தீர்ப்புல நிக்கணும், என்ன அவர் நியாயம் தீர்ப்பாரு. அப்ப இயேசு யாருங்க? இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போற நியாயாதிபதி. அல்லேலூயா. உலகத்துல மனிதனா பிறந்தவனையும் இந்த உலகத்துல தீமை செய்கிற பிசாசையும் அவருடைய கூட்டத்தையும், அதான் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், நாம் தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியோமா அப்படின்னு வாசிக்கிறோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஒரு நாள் இந்த உலகத்துல நம்ம பிசாசை கேள்வி கேட்க போறோம், எப்படா நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு. அந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்க போறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிசாசுக்கு தெரியுது, நியாயம் தீர்க்கக்கூடிய வல்லமை இவருக்கு தான் இருக்கிறது. உடனே அது பார்த்து சொல்லுது, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர். அல்லேலூயா. பிசாசு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு, எதிர்காலம் ஒன்று இருக்குது, நியாய தீர்ப்பின் நாள். கண்டிப்பா அவர் என்ன நியாயம் தீர்க்க போறாரு. அப்ப நமக்கு தெரியுமா? அதை நம்ம என்ன பண்றோம்? தெரியாமே இருக்கிறோம். பிசாசுக்கு தெரியுது பாருங்க, நமக்கு நியாய தீர்ப்பு. அவர் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஹல்லேலூயா, க்ளோரி. ஒவ்வொருவரும் அவருக்கு கணக்கு சொல்லணும். ஒவ்வொருவரும், இது பிசாசுக்கே தெரியுது பாருங்க. காலம் வரும் முன்னே எங்களை நீங்க நியாயம் தீர்க்க, எங்களை வேதனைப்படுத்த வந்தீர். என்ன அறிவு இருக்குது பாருங்க அதுக்கு. அது தானாவே எல்லாத்தையும் உளறி தள்ளுது. இது உலரத்தை வச்சே நம்ம சிலதெல்லாம் புரிஞ்சுக்கலாம், பிசாசு சொல்றதை வச்சே புரிஞ்சுக்கலாம். என்ன இருக்குது? நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்குது. இந்த நியாய தீர்ப்புல நான் ஒரு நாள் நிக்கணும். பிசாசுக்கு தெரியுது. யாரெல்லாம் அவன் பேச்சை கேட்டுக்கின்னு அவன் கூட போய் செய்யறாங்களோ
அவங்களும் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் போவாங்க. இந்த நரகம் இருக்குதுங்களே, அது நமக்குன்னு ஆயத்தப்படுத்தினது இல்லை. ஆண்டவர் நியாயம் தீர்த்து நரகத்துக்கு அனுப்ப போறாரு. யாரெல்லாம் போவாங்க? அதில் யாரெல்லாம் போக நமக்கு தெரியாது. யாரெல்லாம் பிசாசனுடைய பேச்சை கேட்டு அவனால் வஞ்சிக்கப்பட்டு அவனை பின்பற்றி அவன் வழியில் போகிறாங்களோ, அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னு ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார். நியாய தீர்ப்பு வரும்பொழுது இந்த வெளிப்படுத்தலில் நம்ம வாசிக்கிறோம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வெளிப்படுத்தல் ரெவெலேஷன் சாப்டர் 20 verse 10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். எப்போங்க? நரகன்றது சாதாரணமானது இல்லைங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷம் அது உள்ளே இருந்துட்டு, ஒரு ஜெயிலுக்கு போனால் கூட 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு ஏதோ ஒரு கிருபையினால நீ வெளியே வந்துடலாம். இங்கே போனால் நீ வெளியே வர முடியாது. இந்த நரகத்தில் யாரெல்லாம் போயிருக்காங்க பாருங்க. 10ஆம் வசனம் சொல்லுது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன். நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. உண்மையான கடவுள் யாருன்னே தெரியல. கல்லையும் மண்ணையும் மனிதர்களையும் பிசாசுகளையும் கடவுள் என்று வணங்குகிறார்கள். மிருகங்களை கடவுள் என்று வணங்குகிறார்கள். தேவன் படைத்தவைகளை கடவுள் என்று வணங்குகிறார்கள். இது ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, அவங்கள மோசம் போக்கிட்டான் பிசாசு. பிசாசு என்ன பண்ணிட்டானா? மோசம் போக்கிட்டான். இது சொன்னா அவங்களுக்கு புரியல, அந்த அளவுக்கு குருடா இருக்கிறாங்க. ஆசை காட்டி என்ன பண்றான்? மோசம் பண்ணிடுறான். நிறைய பேர் மோசம் பண்ணிட்டான். அதனாலதான் பிசாசை பார்த்தான்னு சொல்றாரு, அவர் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவர். அதனாலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மோசம் போகாதிருங்கள். புரியுதுங்களா? பிசாசு தான் மோசக்காரன். மோசக்காரன் என்ன பண்ணுவான்? உங்களை மோசம் போக்கிடுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நிறைய இடத்துல இந்த வார்த்தை வருது, மோசம் போகாதிருங்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஓட்டார். அப்போ என்ன அர்த்தம்? நீ இன்னைக்கு என்னெல்லாம் பண்றியோ நீ நினச்சிக்காத கடவுளுக்கு தெரியாதுன்னு. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ உணர்ந்து மனம் திரும்பிட்டா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீ அதே பாவத்தில் ரிமைனிங், நீ அதே பாவத்தில் நீ நிலைத்திருப்பாயானால் ரொம்ப டேஞ்சரஸ். மோசம் போகிறன்னு அர்த்தம். என்ன நடக்க போகுதுன்னே உனக்கு தெரியாது, என்ன வரப்போகுதுன்னே தெரியாது. அப்போ நம்ம பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைங்க பாவத்தை விட்டு விலகி நம்மை சுத்திகரித்து கொண்டு, காலையில் கூட பார்த்தோம் பாருங்க, ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாவம் வந்துட்டாலே அவங்க மனசாட்சியில் ஒரு குத்தல் உண்டாகும். ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே, உடனே போய் ஒப்புரவாகி ஆண்டவரத்தில் மனம் திரும்புவாங்க. பாவத்தில் இருக்கக்கூடாது நம்ம. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதுக்காக தான் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவம் சிவேர் என்று இருந்தாலும் பஞ்சை போல, உறைந்த மழையை போல வெண்மையாகும்னு சொல்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ பாவத்திலே இருக்கக்கூடாது. உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகி அறிக்கை செய்து பாவத்திலிருந்து வெளியே வந்து பரிசுத்தமாக வாழணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படி பரிசுத்தமாக நம்ம வாழ்வோமானால் நம்ம என்ன ஆயிடும்? பரலோகத்துக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாறிடுறோம். நீ பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தேனா, பாவத்தில் வாழ்ந்தேனா நரகத்துக்கு போவேன். அப்போ உங்களுக்கு நீ என்ன நடக்குது? மோசம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மோசம் போகாதீங்க, தப்பான காரியங்களை செய்யாதீங்க. உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் எது தப்பு தப்பு இல்லைன்னு சொல்லி. துணிகரமான பாவங்களை செய்யாதீங்க. இளவயதின் பாவங்களுக்கு விலகி ஓடுங்கள். பாவங்களை தேவனுக்கு முன்னால் அறிக்கையிட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களை பாவம் செய்ய வைக்கிறவன் பிசாசு. உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் உருவாக்கி மற்றவங்களை பற்றி பேச வைப்பான். பேசாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே சிந்திங்க, நல்லதே பேசுங்க. உங்களுக்குள்ள வேற எதையோ கொண்டு வந்து உருவாக்குவான். மோசம் போகாதீங்க. நம்ம பரிசுத்த தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம நடக்கைகளில் எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், சாட்சியாக வாழணும். அப்போது இந்த வெளிப்படுத்தல் 20:10 சொல்லுது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவன் போகிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, அந்த இடம் ரொம்ப மோசமானது, அது ரொம்ப பயங்கரமானது, அங்கே போகிறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தாத. அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் நித்திய நித்திய நரக தண்டனை, நித்திய நித்தியமாக நரகத்தில் போய் சாகணும். இன்னைக்கு என்ன பண்ணுறோன்றதுக்கு ஒரு நாள் அங்கே பதில் சொல்லணும். அதனால தான் நம்ம பரிசுத்தமாக வாழ்வது அவசியம். ஸோ யாரெல்லாம் அங்கே போகிறது? பிசாசு, மோசம் போனவங்க, அவங்கள மோசம் போக்கினவன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மோசம் பண்ணுறவன் பின்னால் போன நீ மோசம் போயிடுவ. மோசம் போன்றவன் பின்னால் போனால் மோசம் போயிடுவேன், ஜாக்கிரதை. அவன் போகிற இடத்துக்கு தான் நீ போய் ஆகணும். எப்போ அது பனிஷ்மெண்ட்? எப்படி? இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். இப்போ பிசாசு நல்லா புரிஞ்சுங்க, நரகம் நமக்காக உண்டாகப்பட்டதில்லை, நமக்கு கிடையாது அது. ஆனால் இந்த ஆளு பின்னாடி போய் மோசம் போனேன்னா நீ அவன் கூட போகணும், வேற வழி இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த வார்த்தையை கோடிட்டு சொல்கிறாரு. யாராவது வாசிங்க, மத்தேயு 25:41, 25:41. வாசிங்கம்மா, 25:41. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்றார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, இந்த பாவத்தை செய்கிறவங்க, பாவத்திலேயே வாழ்கிறவங்க, ஒரு நாளும் பாவத்தை உணராதவங்க, மனம் திரும்பாதவங்க, ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி பரிசுத்தத்தை தேடாதவங்க சபிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, சாபத்தில் இருப்பாங்க. இந்த உலகத்தில் அவங்க முன்னேறவே முடியாது. நீங்கள் பாருங்கள், இந்த ஒருவருக்கு ஒரு துரோகம் பண்ணுறவங்க, மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணாலும் சரி, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாலும் சரி, ஆண்டவர் சொல்லாத வழிகளில் போனாலும் சரி, உபச்சாரம் செய்கிறவர்கள், வேசித்தனக்காரர், கள்ள மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர். இந்த விக்கிரகாராதனை ரொம்ப மோசங்க. ஜனங்கள்லாம் ஜாலியாக பண்ணுறாங்க அதை. நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, நம்மளை பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, மோசம் போகாதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. உபச்சாரக்காரரும், வேசிக்கல்லரும், பொய்யரும், விக்கிரகாராதனைக்காரரும் எல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, இயேசுப்பா எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்மளை காப்பாற்ற வந்தவர், நமக்கு வழி அவர் தான், நமக்கு சத்தியம் அவர் தான், நமக்கு ஜீவன் அவர் தான். இந்த பாவத்திலேயே நீ அதை மனம் திரும்பாம உணராம பாவத்திலே வாழ்ந்தா உன் நிலைமை என்ன? சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். சுற்றி பாருங்க உலகத்தை, இந்த பாவம் செய்கிறவங்களாம் நல்லாவே இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் ஆண்டு சொன்னாரே, துன்மார்க்கனை குறித்து போராமப்படாத, நியாயக்கேடு செய்கிற துன்மார்க்கரை குறித்து எரிச்சல் அடையாத, நியாயக்கேடு செய்கிறவங்க போராம கொள்ளாத. பாவண்டா அவங்க, அவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணுன்றாரு. ஏன் தெரியுமா? அவன் ஜாலியாக இருந்து நரகத்துக்கு போய் காலியாக போகிறான். அவன் அங்கேருந்து காப்பாற்றப்படணும். நீ அவனை பார்த்து போ, ஐயோ அவன் நல்லா இருக்கிறான்னு நினைக்காது. அவன் ஜாலியாக இருக்கிறான்னு சினிமாவுக்கு போகிறான், அவன் பாட்டுன்னு அவன் என்னென்னமோ பண்ணுறான், அவன் செய்கிறதெல்லாம் செய்கிறான், நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறேன். பாவம், அவன் நரகத்துக்கு போகிறான். ஏன்னா உலக வாழ்க்கை எப்போ வெகு சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். வேலைக்கு கூட கேரண்டி கொடுக்குறான். 69 வயசா எப்போ தெரில, ரிட்டையர்டு 69 வயசுலேருந்து. உன் வாழ்க்கைக்கு கேரண்டியே கிடையாது, எப்போ என்ன வரன்னு தெரியாது. கர்த்தருக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ ஏசப்பாவுக்கு முன்னால் உன் பாவத்தை உணரணும், உணர்ந்து மனம் திரும்பணும், நீதிமான்களாய் வாழணும், பரிசுத்தவான்களாய் வாழணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தை போய் நிற்கணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், சாபத்தில் போயிடும். நீங்கள் கவனித்து பாருங்கள், உலகத்தை சுற்றி பாருங்கள். இன்றைக்கி நல்லா இருப்பான், ஒரு நாள் அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா நிர்பந்தமாக இருக்கும், கொடூரமாக. நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன்.
அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பெரிய இது மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீதிமான்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னா சமாதானம். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி நிம்மதியாக வாழ்வாங்க. இந்த உலகத்தில் கர்த்தர் அவங்க கூட இருப்பார், அவங்கள நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க அவரை நம்புறாங்க, அவருடைய பிள்ளையா வாழுறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தில் வாசிக்கிற 41 வசனம், அப்பொழுது அவர் இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களேன்னு சொல்றாரு. சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்படலை, அவன் பின்னாடி போனால் அவன் இருக்கிற இடத்துக்கு தான் நீ போகணும். அதனால் நம்ம எப்படி வாழணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு பயப்படணும். எதுக்கோ பயப்படுற. சில பேர் பிசாசுக்கு பயப்படுறான், ஐயோ சாவு வந்துடுமோன்னு பயப்படுறான். சில பேருக்கு நோய் வந்துடுமோன்னு பயப்படுறான். சில பேருக்கு என் வேலை போயிடுமோன்னு பயப்படுறான். சில பேர் ஐயோ எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுறான். ஆனால் பாவிகளை, இதெல்லாம் நார்மல் ஃபியர். இதை பற்றி கவலைப்படாத, இது எல்லாருக்கும் வரக்கூடிய பயம்தான். ஆனால் இருக்க வேண்டிய பயம் ஒன்று, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நரகம் நமக்கானது அல்ல, அது யாருக்குரியது? பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் உரியது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, உலகம் முழுதும் பாருங்க, ரொம்ப தீமை நடக்குது, ரொம்ப அக்கிரமம் நடக்குது, உபச்சாரம் நடக்குது, வேசித்தனம் நடக்குது, களியாட்டம் நடக்குது, விக்கிரகாராதனை தலை விரிச்சாடுது. மனுஷன் குடியிலும் வெறியிலும் போதையிலும் களியாட்டத்திலும் தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறான். அவன் நினைக்கிறான் இதான் வாழ்க்கைன்னு. இதுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள இரட்சகர், நம்முடைய ஆண்டவர். அவர் யார்? பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் கூட பாவத்தில் இருந்தேன், இயேசு என்னை மாற்றினார், இயேசு என்னை விடுவித்தார். அதனால தான் பாடுறோம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். மாற்றுகிறவர் இயேசு, கெடுக்கிறவன் பிசாசு, நல்லாக்கிறவர் இயேசு. ஒரு பக்தன் அந்த காலத்தில் பாடுறாங்க, ஒரு மருந்து குரு மருந்து உம்பரத்தில் கண்டேனே, தீராத குஷ்டத்தை தீர்க்கும் மருந்து, எல்லா பாவ வியாதிகளையும் மாற்றுகின்ற மருந்து இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்க, அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, அவரை சந்திக்க முற்படுங்க. இந்த 2 பேர் இயேசுவை சந்திச்சாங்க. சந்திச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. பிசாசுக்கு தெரியுது நமக்கு ஒரு நாள் தண்டனை இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதுக்கு தெரியுது இவர் தான் உண்மையான தேவன்னு தெரியுது. நிறைய பிசாசுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அது பிசாசுக்கே தெரியுது இவர் தான் உண்மையான தேவன். இந்த மனித பிசாசுகள் இருக்குது பாருங்க, வஞ்சித்து வச்சிருக்கிறான் பாருங்க இந்த பிசாசுங்க. பிசாசு அவங்கள பிசாசா மாத்தினா அதுங்களுக்கு தெரியல யார் உண்மையான கடவுள்னு. நம்ம தான் சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஏன்னா குருட்டாட்டத்தில் இருக்குதுங்க. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியல, இருட்டு எது வெளிச்சம் எதுன்னு தெரியல. அவங்க இருளின் பிள்ளைகளா இருக்கிறாங்க, நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன பண்ணணும்? நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சு யாக்கோப்பு எழுதுறாரு, நிறைய பேர் கடவுள் இல்லைன்றாங்க, சில பேர் கடவுள் இருக்குதுன்னு ஆண்டவர் இருக்கிறாருன்றாங்க, ஆனா தப்பா வாழுறாங்க. அப்போ யாக்கோப்பு எழுதுறாரு, டே பைத்தியக்காரர்களே, அப்படிதான் அதனுடைய அர்த்தம். சொல்றாரு, நீ கடவுள் இருக்குதுன்னு நம்புற, ஆனா அவருக்கு பயப்பட மாட்டேன்ற. பிசாசுக்குது பாரு, அது கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறது மட்டும் இல்ல, அவருக்கு பயப்படுது. 2 வகையான மக்கள். ஒருத்தர் கடவுளே இல்லைன்றவன், அடிமுட்டாள். 2வது ஒருத்தர் இருக்கிறான், கடவுள் இருக்குதுன்னுவான், இருக்கிறாருன்னுவான், இஷ்டம் போல வாழ்வான். கடவுள் இருக்கிறார் நீ நம்ப, நான் பரிசுத்தமா வாழணும். இப்ப யாக்கோப்பு எழுதுகிறார், யாக்கோப்பின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், யாக்கோப்பு 2:19, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது
நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் கடவுள் இருக்குதுன்னு நம்புறான், இஷ்டப்படி வாழறான். பிசாசுக்கு தெரியுது ஒரு நாள் அவருக்கு பதில் சொல்லணும்னு, நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு நாள் அவருக்கு பதில் சொல்லணும்னு. அப்போ வெறும் கர்த்தர் இருக்கிறார் நம்புறது இல்லைங்க, நம்பினா அவருக்கு பயந்து வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இருக்கிறார்னு சொல்லி நீ வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்துருப்பாயான்னு சொன்னால், அவர் சொன்ன வழியில் நீ நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விசுவாசம் ஒரு மனிதனை ரட்சிக்காவிட்டால் அது செத்த விசுவாசம். அதுதான் யாக்கோப்பு எழுதுறாரு. யாக்கோப்பு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமே. அப்போ நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா என் வாழ்க்கையில மாற்றம் தேவை, நான் மறுரூபம் அடையணும். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு எனக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். எந்த சூழ்நிலை அவர் மாற்றுவார் என்று நம்பணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தான் பதில் என்பதை நாம் நம்பணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு வந்த உடனே என்ன நடக்குது? பெரிய விடுதலை வருது, ஒரு பெரிய மாற்றம் வருது. ஆண்டவர் வந்து அந்த 29ஆம் வசனத்தில் பிசாசுகள் சொல்றத வாசித்தல 34 வரைக்கும் வாசிங்க. 29, 30, 31, 34 வரைக்கும். மத்தேயு 8 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க 34 வரைக்கும். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. 30ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், ஒன்றா கவனிங்க. அவர்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுக்கள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்துக்குள் போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றிகள் கூட்டத்துக்கு போயின. அப்பொழுது பன்றிகள் கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்திற்கு சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த மக்கள் எப்படி முட்டாளாகிறாங்க பாருங்க. ஒரு மனுஷன் நல்லா மாறிட்டானே, இவனுங்க சூப்பராயிட்டானுங்களே, இவ்வளோ பேர் இப்படி இருந்தானுங்களே, நல்லா ஆயிட்டானுங்க. அது இல்லை, பண்டிலாம் செத்து போச்சான். அதுக்காக அவனுங்க கவலைப்படுறானுங்க. செத்து போகிற மனிதனுக்கு இன்றைக்கி கவலைப்படுறதில்லை. இப்போ இயேசு வந்தால் என்ன ஆகும்னா விடுதலை வந்துடும். இயேசு வந்தால் என்ன ஆகிடும்? ஒரு சமாதானம் வந்துடும். இயேசு வந்துட்டார்னா எல்லாம் சூழ்நிலையே மாறிடும். ஒரு ஆமென் சொல்லுமா? அப்போது இந்த சூழ்நிலையில் இயேசு அங்கே இந்த மனிதர்களை விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு ஒருவரும் கட்டப்பட்டவர்களாக இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. ஒருவரும் பிசாசினால் வேதனைப்படுத்துவதை தேவன் விரும்பவில்லை. ஒருவரையும் பிசாசு வஞ்சிக்கிறதை தேவன் விரும்புறதில்லை. அவங்கள தேடி வரார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க தேடி வந்து என்ன பண்றாரு? அவங்கள விடுவிக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேரை விடுவிக்கிறார் தெரியுமா? இன்றைக்கும் அநேகர் பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். பிசாசு அநேகர் என்ன பண்றான் தெரியுமா? சாபத்தில் வச்சிருக்கிறான். சாபத்திலிருந்து இயேசு விடுவிக்கிறார். அநேகர் நோயில வச்சிருக்கிறான். சில நோய்கள் எல்லாம் பிசாசினால் உண்டாகுது. நோய்கள் 3 வகைப்படும். 1, இயற்கை விதியை மீறுவதனால நமக்கு வியாதி வரும். 2, நம்ம இந்த பிசாசினால நமக்கு வந்து என்ன பண்ணப்படுகிறது? வேதனைகளை, வியாதியை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. பிசாசு வேதனையை கொண்டு வரான். அதனால தான் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய் சுற்றி தெரிந்தார். இன்னைக்கு உலகத்தெல்லாம் பொல்யூஷன் ஆயிடுச்சு. இயற்கை விதியை மீறிட்டாங்க மனுஷன். அழகா நல்லா டேஸ்டா இருந்த கொய்யா பழத்தை இவன் வந்து ஹைபிரிட் ஆக்கி அதை ஆப்பிள் மாதிரி ஆக்கிட்டான். பார்க்கறதுக்கு பெருசாகுது, ஆனால் ஒரு சுவையும் இல்லை, ஆரோக்கியமும் இல்லை. அதனால மக்களுக்கு வியாதி வருது. எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. அப்போ இயற்கை விதியை மாற்றினாலோ, தேவன் படைத்ததில் கை வச்சா கெட்டு போயிடும். சிலது பிசாசுனால வேதனை, வியாதி, சாபம், பில்லி சூனியத்தினால, மாந்திரிகத்தினால
நிறைய பேரை வியாதியில் கட்டி வச்சிருக்கிறான். இயேசு என்ன பண்ணுவார் தெரியுமா? விடுவிப்பார். ராமன் சொல்லுங்க, எத்தனை பேரை எல்லா வியாதியும் அவர் மாற்ற முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க? சகல நோய்களையும் குணமாக்குகிறவர் இயேசு. அவரை நம்பணும், அவ்வளவுதான். எல்லா வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர். ராமன் சொல்லுவோமா? ஏன் அந்த விடுதலை தராருன்னா அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். மனதுருகுகிறார். பிசாசினால ஒருத்தன் வருத்தப்படுறான்னா அவனை பார்த்துக்கின்னு ஐயோ பாவம் அப்படின்ட்டு போறவர் இல்லை, அவனை பார்த்து மனதுருகுகிறார். யாராவது நோயில் கஷ்டப்பட்டா அவங்க அவருடைய சமூகத்துக்கு வந்து அவங்கள பார்த்து மனதுருகுகிறார். உலகத்தில் யாரும் தீர்க்க முடியாத நோய் குஷ்டரோகம். யாராலும் தீர்க்க முடியாது, யாரும் கிட்டவும் வரமாட்டாங்க. இயேசு கிட்ட போய் குஷ்டரோகியை தொட்டார், குஷ்டரோகம் அவரை விட்டு என்ன பண்ணியது? நீங்கியது. முடவர்களை இயேசு நடக்க பண்ணினார். குருடர்கள் பார்வையிழந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள். எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்து அநேகரை இன்றைக்கும் இயேசு குணமாக்குகிறார். இயேசு நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். பிசாசின் கிரியைகளுக்கு முடிவை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இயேசுவால முடியாததென்று எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும். எல்லா கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற தேவன், விடுவிக்கிறவர், சுகமாக்குகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவ்வளவு அற்புதமான தேவன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் ஏன் வந்தார் என்பது ரீசனை சொல்லப்படுது. அவர் எதுக்கு வந்தார் உலகத்தில்? 4ஆம் அதிகாரம் லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். உடைஞ்சு போன இருதயம் உள்ளவர்கள் என்ன பண்றார்? இயேசு குணமாக்குகிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை விடுதலை பண்ணவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஏன்னா அதை பண்ணார் ஆண்டவர். எதுக்காக வந்தாரோ அதை செய்தார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் அதை செய்கிறாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. இவருக்கு முன்னால எந்த தீமையும் நிற்க முடியாது, எந்த சத்துருடைய வல்லமையும் நிற்க முடியாது. இவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் நீங்கள் மாறுவீர்களானால், அவர் மீது நீங்கள் விசுவாசம் வைப்பீர்களானால், அவரை நோக்கி பார்ப்பீர்களானால், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாலை வேளையில நான் ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வரணும். அது எந்த சூழ்நிலையில், உங்களுடைய சூழ்நிலை மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா, வேதனையில் இருக்கிறீர்களா, யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியலையா, யார்கிட்டையும் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியலை, இதிலிருந்து என்னை யார் விடுவிப்பார், யார் எனக்கு உதவி செய்வார் நம்புறீங்களா? அவர் மனதுருக்கத்தின் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்ம யாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எந்த காரியத்தை குறித்தாகலும் அவரை குறித்து நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் இந்த மாலை வேளையில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். உங்கள் பிரச்சனையை மனுஷனுக்கு தெரியாது, கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்கள் பார்க்குறீங்கப்பா, என் இருதயம் எவ்வளோ கஷ்டப்படுது, என் மனசில் எவ்வளோ குழப்பமாக இருக்கிறேன், நான் எந்த விஷயத்தில் சிக்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும்பா, எனக்கு உதவி செய்யும். வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்பா, என் சூழ்நிலையை மாற்றுங்க, என் கடனை மாற்றுங்க, என் கஷ்டத்தை போக்குங்க, எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வாங்க,
எங்கள் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற சத்துருவினுடைய கிரியையெல்லாம் அழித்து போடுங்க. எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற பலவீனங்களை எடுத்து போடுங்க. வியாதியை மாற்றுங்க, சாபத்தை மாற்றுங்க, சத்துருடைய வல்லமையிலேருந்து எங்களை விடுவீங்க. நல்லவரே, உங்களை நோக்கி பார்க்குறோன்னு சொல்லுங்க. நல்லவரே, என் சூழ்நிலையெல்லாம் அறிந்தவரே, என் மேலே மனதுருகுகிறவரே, எங்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறவரே, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, நல்ல செய்தி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு நல்ல செய்தி உலகத்துக்கு வேண்டியது. இயேசு கிறிஸ்துவே அந்த நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்துவே அந்த நல்ல செய்தி. ஹல்லேலூயா. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவரே, அன்பும் உள்ளவரே, இங்கே வந்திருக்கிற பிள்ளைங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா, என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்கன்னு தெரியாதுப்பா, அவங்க மனசில் எவ்வளோ வேதனையோடு வந்திருக்கிறாங்கன்னு தெரியாதுப்பா. இந்த மாலை வேளை உம்முடைய ஊழியக்காரனாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனாக இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகத்தை அறிவிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே சாபங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே இருள் விலகி போவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. எல்லா ஆண்டவரே வேதனைகளும் மாறுவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கடன் தொல்லைகள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அற்புதம் நடப்பதாக. அதிசயமானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்து அவர்கள் உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவா என்று வாக்குரைத்தவர் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீரே. உங்களை கூப்பிடுற உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்து அவளை சாட்சியாய் நிறுத்தும், அற்புதங்களை செய்து ஆச்சரியப்படுத்தும், நன்மையினால் அவர்களை திருப்தி ஆக்கும். ஏசப்பா, ஏசப்பா, உங்களை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா, உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உம்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். உம்மை ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் நீர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர், மகிமையான காரியத்தை செய்வீர். உங்களை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தினதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.